சினி சமூக நேயர்களுக்கு வணக்கம். நவீனன் கண்மணி இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம்னு எல்லாருக்கும் தெரியும். பிந்து அவங்க கிட்ட இப்ப நேரடியாவே நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. முதல் முறையா பிந்து அவங்க இதுக்கு மனம் திறந்து பதில் சொல்லியிருக்காங்க. சத்தியமா இந்த விஷயம் அவங்களுக்கும் தெரியாதா, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வரப்ப அவங்களுக்கும் எல்லாரும் போலதான் தெரிய வந்திருக்கு. இது கேட்டது ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்களா. ஏன்னா இந்த விஷயத்த பத்தி எதுவுமே அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. நவீன அவங்க வீட்டுல பொண்ணெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனா இந்த மாதிரி இவங்க கூட தான் நடக்க போகுது அப்படிங்கறத எல்லாரும் போலதான் அவங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கேட்டாங்க, ரியல் ஜோடியா இருக்கிற நிறைய பேர் ரியல் ஜோடியா மாறி இருக்காங்க. ஆனா உங்க ரெண்டு பேரையும் நல்ல ஃப்ரெண்டுன்னு தான் எல்லாரும் வந்துட்டு எல்லா இடத்துலயும் நீங்களும் அதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க. இத பத்தி நவீன் அவர் ஒரு டைம் கூட உங்ககிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு பேசினப்பதான் அவங்க சொல்லியிருப்பாங்க, இல்லவே இல்ல, எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா நேரத்திலயும் எல்லா நிலைமைகளும் மாறும், எப்ப எது நடக்குதுன்னு தெரியாது, எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கணும். ஒரு சில நேரத்துல எல்லாரும் நம்மள விரும்புவாங்க, ஒரு சில நேரத்துல எல்லாரும் நம்மள வெறுப்பாங்க. அந்த மாதிரிதான் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஃபேன்ஸுக்கு இதை தான் நான் சொல்லிக்க விரும்புறேன், அதை நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிந்து அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நவீனன் கண்மணி இவங்களுடைய கல்யாண செய்தி வெளியில வந்ததுல இருந்தே நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாங்க. சொல்ல போனா அந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்துட்டு இப்ப கண்டிப்பா ஏதாவது ஒரு ரிப்ளை இவங்க கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நவீன் அவரும் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் பதிலடி கொடுத்திருந்தாரு. ஏன்னா எந்த ஒரு இடத்துலயும் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்லாம் சொல்லவே கிடையாது, நாங்க நல்ல நண்பர்கள் அப்படி சொல்லிதான் பழகிருப்பாங்க. அவர் அடிக்கடி சொல்லியிருப்பாரு, பிந்து அவங்க கூட லைவ்ல கூட சொல்லியிருப்பாரு, நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ங்க அப்படிங்கிற மாதிரியும். எனக்கு வீட்டுல பொண்ணெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த கொரோனா சமயத்துல எங்கெங்க போய் பொண்ணு பிடிக்கிறது, எல்லாரும் வீட்டுல இருக்கோம் அப்படின்னு எனக்கு பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கொரோனா டைம்லயே அவர் சொல்லியிருப்பாரு. பிந்து அவங்க இப்படி பேசினதுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ், நீங்க எப்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், எங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல சீரியல்ல நடிக்கிறீங்க, உங்களோட மிகப்பெரிய ரசிகைனெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எப்பவும் சந்தோஷமா இருந்தாலே எங்களுக்கு அது போதுங்க, உங்க சீரியல் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிந்து அவங்க இப்ப மனம் திறந்து இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க எப்பவுமே சைலண்டா தான் பேசுறாங்க, கொஞ்சம் சைலண்டா பேசுறதுனால இதை நினைச்சு அவங்க ஃபீல் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஏதோ அவங்களுடைய முகம் கொஞ்சம் மாறி போன மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்தையும் நம்ம ஏத்துக்கணும், எதுவா இருந்தாலும் நம்ம தாங்கிக்கணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத பிந்து அவங்க அடிக்கடி சொல்றாங்க. அவங்க கிட்ட இந்த விஷயம் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. எந்த ஒரு நிலைமையா இருந்தாலும் சரி அதை நம்ம கடந்து போகணும், சந்தோஷமா கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை நவீன் அவர் இந்த விஷயத்த சொல்லலன்னு பிந்து அவங்க கோவமா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கேள்விகள் போயிட்டு இருந்துச்சு. எது எப்படியோ பிந்து அவங்க இப்ப அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு ஒரு பதில கொடுத்திருக்காங்க. இதனால ஃபேன்ஸும் இப்ப ரொம்பவே நிம்மதியா இருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க.